சேவக்கறி இன்றைக்கி வைக்க போகிறோம். அதுக்குள்ளே தேவைப்பட்ட பொருள் என்னென்னு பாருங்கள். 1 கிலோ சேவக்கறி, 2 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகா, 2 ஸ்பூனு சீரகம், 2 ஸ்பூனு சோம்பு, 2 தக்காளி, அரை மூடி தேங்காய், இஞ்சி ஒரு அளவுக்கு ஒரு ஸ்பூனு இஞ்சி, ஒரு பூடு வெள்ளைப்பூடு. இதெல்லாம் வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். இஞ்சி வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிவிட்டு தான் அரைக்கணும். லேசாக பொண்ணு வறுவலாக வறுக்கணும். வறுத்து கொட்டிட்டு சீரகம் சோம்பு போட்டு வறுக்கிறேன். அது 2 கருவேப்பிலை இலையும் போட்டு வறுத்தா நல்லாயிருக்கும். கருவேப்பிலை இலை நல்லா பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காயை நல்லா பொண்ணு வறுவலாக வறுக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கெடவும் செய்யாது. இப்படி வறுத்துட்டு குழம்பு வச்சோம்னா அந்த குழம்பு கெடவும் செய்யாது, நல்லாயிருக்கும். 2 நாளைக்கு நாளும் சூடு பண்ணி வச்சுக்கிறோம். வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். பச்சை வாடை அடிக்காது. ஒரு சொட்டு எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கிறோம். ஏன்னா சட்டியில் பிடிக்கும்ல, அதனால் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் அந்த ஈரச்சத்து போன பிறகு வதக்கிட்டு குழம்பு வச்சு அரைச்சி குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இருந்தால் இதோட டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் பெரிய வெங்காயம் தான் வைக்கிறோம். போட்டு அரைக்கணும். இஞ்சி பூண்டு தனியாக அரைக்கணும், சீரகம் சோம்பு தனியாக அரைக்கணும், வெங்காயம் தனியாக அரைக்கணும், தேங்காய் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு குழம்பு செய்முறை எப்படின்னு செய்யலாம். எல்லாத்தையும் இப்போ அரைச்சிக்கிட்டு வா. சீரகம் சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சோம்பு நல்லா பொடியாக பவுடராக ஆக்கியாச்சு. இஞ்சியும் பூண்டும் அரைக்க போகிறேன் பாருங்கள். வெங்காயம் அரைக்க போகிறேன் பாருங்கள். வெங்காயம் லேசாக நறுன்னு அரைச்சாலே போதும். ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம். தேங்காய் அரைக்க போகிறேன் பார்த்துக்கோங்க. போட்டு தேங்காய் எல்லாத்தையுமே அரைக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. குழம்பு எப்படி செய்முறைன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சாச்சு. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூனு ஊற்றுங்க. ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்காங்க. ஆயில் நல்லா காஞ்ச பிறகு இந்த சோம்பு போட போகிறேன் பார்த்து. கொஞ்சம் ஒரு 10 சோம்புக்கு மேலே போட்டுக்கோங்க. 10 சோம்பு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. அது ருசியாக வெடித்த பிறகு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கு போட்டு வதக்குறேன். கருவேப்பிலை எல்லாம் போடுறேன். 1 ஸ்பூனு 1/4 ஸ்பூனு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கும் நல்லா இருக்கும், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னரமாக வறுத்தாச்சு. தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு எடுத்து போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை வடை அடிக்காது. இஞ்சி பூண்டு நல்லா வதக்கணும். அந்த சீரகம் சோம்பு அரைச்சி வச்சுக்கோம்ல, அதையும் எண்ணெயிலேயே போட்டு கொஞ்சம் நல்லா பொடியாக மைஸாக வதக்கணும். பச்சை மிளகா எடுத்து போட்டு அந்த எண்ணெயிலேயே வதக்கிடணும். கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு மல்லி, சோம்பு, சீரகம், கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை இலை, வெந்தயம் அம்புட்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை 1 ஸ்பூனு நான் போடுறேன் பார்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. ரொம்ப போட்டால் உரைக்கும். லேசாக லைட்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கறியை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கணும். ஏன்னா கோழிக்கறியிலேயே கொஞ்சம் பொக்குன்னு வேகாது. போட்டு வதக்கணும்.
சுருள சுருள கொஞ்சம் வதக்கி விட்டு தண்ணி ஊற்றி வேக. இந்த வதக்கி அரைச்சி வச்ச வெங்காயம் இருக்குது, கறி வதக்கையில் அதையும் மேலே போட்டு நல்லா கிண்டி விட்டோம்னா நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக. பொடியெல்லாம் போட்டு எல்லாம் கறியெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சு வேணுங்கிற தண்ணி வேணுங்கிறத வச்சுக்கிடலாம். நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சமாக வச்சுக்கிடலாம், இல்லை குடும்பத்துக்கு தகுந்தபடி கொஞ்சம் கூட வைக்கணும்னாலும் 2 கிளாஸ் 1 கிளாஸ் கூட வச்சுக்க சாப்பிடலாம். கோழிக்கறி நாட்டு கோழிக்கறி வேக கொஞ்சம் நேரமாகும். அதனால் தண்ணி கொஞ்சம் உடனே வைங்க, அதை பற்றி பரவாயில்ல. நல்லா வெந்த பிறகு நல்லாயிருக்கும். ரெண்டு 3 கொதிக்க விட்டு அப்புறம்தான் தேங்காய் அரைச்சி அதில் தேங்காய் இருக்கிற வெங்காயம் அதில் ஊற்றணும். 2 கருவேப்பிலை இலை எடுத்து கருவேப்பிலை இலை கொத்தமல்லி இலை எடுத்து மேலே அப்படியே தூவி விட்டோம்னா கொதிக்க அது வாசனை நல்லா வரும். உப்பு போட போகிறோம், பார்த்துக்கோங்க. வேணுங்கிற உப்பு போட்டுக்கிறோம். நாட்டுக்கோழி கறி உடம்புக்கும் நல்லது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளையெல்லாம் நல்லா குழந்தையெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. அப்படியே மூடி வைப்போம். நல்லா கொதித்து வரட்டும். வந்த பிறகு தேங்காய் கரைச்சி ஊற்றலாம். நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதை எடுத்து அதில் போடணும். இன்னும் போடணும். மூடி வைப்போம். குழம்பு நல்லா வெந்து பதமாக வந்துருச்சு. கறி வரணும், நல்லா வெந்துருச்சு. நல்லா இருக்குது, சுவையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.